ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரேஸ்லெட் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய சின்ன பசங்க வந்து இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு பர்பிள் கலர் ஜெல்லி பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம வந்து பிடி சாம்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஸ்டோன் ஸ்பேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டோன் ஸ்பேசர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நிறைய கலர் வந்துட்டு இருக்குது. கோல்டு கலர், சில்வர் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி கலர் வெரைட்டி கலர்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த கலர் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பீட்ஸுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து ஸ்டோன் வந்து இருக்க மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து எடுத்திருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டுக்கு எந்த எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இந்த ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்ம 0.8, 0.7 இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா 0.7 வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். 0.8 வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே தாராளமாக நம்ம வந்து இந்த ப்ரேஸ்லெட்டுக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 0.7 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து பீட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கோர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து எப்போதுமே எலாஸ்டிக்கை கட் பண்ணாமல் தான் நான் வந்து கோர்ப்பேன். சரிங்களா? நம்ம வந்து நமக்கு எத்தனை பீட்ஸ் வந்து சைஸுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு தான் மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க கை சைஸுக்கு வந்து 22 பீட்ஸ் வந்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எந்த சைஸுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் போடணும்னு தெரியல, எப்படி வந்து சைஸ் பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ எண்டில் நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல்லே வந்து எப்படி வந்து சைஸ் பார்க்கணும், எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ எப்படி கொரியர் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்பேசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேசர் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ 3 பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸர் போடலாம். நம்ம 2 பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸர் போடலாம். 4 பீட்ஸ் போட்டு நம்ம ஸ்பேஸர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 பீட்ஸ் வந்து இதில் போட்டு நான் வந்து ஸ்பேசர் வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து இந்த நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம நாட் போடுறதுக்கு எவ்வளோ எலாஸ்டிக் தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து நம்ம எலாஸ்டிக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி 1, 2 2 தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா வந்து டைட்டாக நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இறுக்கமாக நான் வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவும் நம்ம 2 தடவை இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு தடவை நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 தடவை இந்த மாதிரி 2 தடவை சுற்றிட்டு நம்ம இந்த மாதிரி டைட்டாக நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ஒரு பக்கம் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உள்ளே விட்டு உள்பக்கமாக விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எவ்வளோ தான் நீங்கள் இழுத்தாலும் இது அந்து போகுமே தவிர இந்த நாட் அவுறாது. இது மாதிரி தான் நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ப்ரேஸ்லெட் வந்து கோர்க்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இந்த நாட் போட தெரிஞ்சிட்டா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணி எடுக்கலாம். சரியா? இந்த நாட் வந்து நீங்கள் ஒழுங்காக போடலை அப்படின்னா நம்ம கையில் மாட்டும் போதே அந்த ப்ரேஸ்லெட் வந்து அது அவுந்து வந்துடும். சரிங்களா? அதனால நம்ம வந்து நாட் போட கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மாதிரி நம்ம எலாஸ்டிக்கை கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ரொம்ப வந்து சுத்தமாக நம்ம வந்து நாட் பக்கத்தில் வர மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து எலாஸ்டிக் வந்து இருக்க மாதிரி நம்ம 2 சைடும் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து நாட் போட்டாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சாம்ஸ் வந்து மாட்டிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கோல்டு கலர் ஜம்பரிங் வந்து எடுத்திருக்கோம். ஜம்பரிங்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம நீக்கிட்டு நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ளே சாம்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ சாம்ஸ் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம ப்ரேஸ்லெட்டை வந்து இந்த சாம்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஜம்ப் வந்து நம்ம சார்ம்ஸ் கூடவும் நம்ம பிரேஸ்லெட் கூடவும் வச்சுட்டு இதை வந்து நாம் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை உள் பக்கமாக நீங்கள் விட்டு இதை லைட்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியும் நீங்கள் வந்து பிரேஸ்லெட்டில் வந்து சார்ம்ஸ் போட்டுக்கலாம். நம்ம மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து டாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சார்ம்ஸை மாட்டிட்டு அதிலே நம்ம வந்து கோர்த்துட்டு நம்ம இப்போ 20 பீட்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த 20 பீட்ஸையும் நம்ம போட்டுட்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக உங்களோட சாம்ஸை வந்து போட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும். இதோட அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நமக்கு வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்து போடுறதோட நம்ம தனியாக வந்து இந்த சாம்ஸ் கூட ஜம்ப்ரிங்கை மாட்டிட்டு லாஸ்ட்டாக நாட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாம்ஸை வந்து போட்டுட்டு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிளாக் கலர் பிடிஎஸ் சார்ம்ஸ் வச்சு பர்பிள் கலர் பீட்ஸ் போட்டு அவங்களுக்கு ஸ்பேசஸும் போட்டு அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட் மேக் பண்ண உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.